வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். ஓப்போலிருந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச், ஆக்சுவலாக இது ஸ்மார்ட் பேண்டு தான். ஸ்மார்ட் வாட்ச் வடிவத்தில் ஒரு ஸ்மார்ட் பேண்டை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோடைய பேர் பார்த்தீங்கன்னா ஓப்போ வாட்ச் ஃப்ரீலாம் கிடையாதுங்க. இதோடைய விலை வந்து 5999 ரூபா, 6000 ரூபா. ஆனால் இந்த விலைக்கு நான் இன்னைக்கு வரைக்கும் செக் பண்ணதிலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓப்போனுடைய வாட்ச் ஃப்ரீ இதோடைய பாக்ஸ் பேக்கேஜிங் இந்த மாதிரி நீளமாக இருக்குது. நம்மக்கிட்ட பாக்ஸ் பேக்கேஜிங் வர்றப்போ கொரியரில் வந்து சொம்பு நல்லா நெல்லி அடி வாங்கியிருக்கு. பாக்ஸை திறந்தவுடனே உள்ளுக்குள்ளே இந்த வாட்ச் தவிர யூசர் மேனுவல் இருக்குது. அப்புறம் இதை சார்ஜிங் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த சார்ஜிங் கேபிளை வந்து ஒயிட்டில் கொடுத்துட்டாங்க. இது சின்ன பிரச்சனை தான். மேட்சிங் கலரில் கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். சரி, இந்த பாக்ஸு இந்த சார்ஜர் பஞ்சாயத்துலாம் நம்ம ஓரமாக வச்சுட்டு வாட்ச் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலாக கையில் கட்டிக்கிறதுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது. வாட்சை கையில் கட்டாத மாதிரியே இருக்குது. அவ்வளோ தூரத்துக்கு லைட் வெயிட்டான ஒரு வாட்ச். இந்த வாட்சினுடைய டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா பின்புறத்தில் எல்லா சென்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்ச் ஸ்ட்ராப் வந்து சிலிக்கான் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளான மெட்டீரியல். நாள் பூரா போட்டிருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கூட இரிட்டேஷனே இருக்காது. இந்த வாட்ச் ஸ்ட்ராப் வந்து ஏதாவது ஒரு காரணத்துக்காக டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இது நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் ஓப்போல இருந்து இந்த வாட்சுக்கு அவங்க என்ன பேண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த பேண்டு மட்டுமே நீங்கள் வாங்கி இதுக்கு போட்டுக்க முடியும். இந்த ட்ராக்கரில் பார்த்தீங்கன்னா சைடில் எங்கேயுமே ஒரு எக்ஸ்ட்ரா பட்டன்லாம் கிடையாது. ஸோ இது வந்து பட்டன்லெஸ் ஆப்ரேஷன் இதை கொடுத்துருக்காங்க. முழுக்க டச் ஸ்க்ரீன் அப்படிங்கிறதுனால எல்லா ஆப்ரேஷனுமே டச் ஸ்க்ரீனில் நீங்கள் பண்ணிக்கணும். இந்த டிஸ்பிளேவுடைய சுற்றி இருக்கிற பெசல்ஸ் பாருங்கள், ரொம்ப தின்னாக ஸ்லிம்மாக இருக்குது. கீழே மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. பட் ஓவராலாக ரொம்ப ஒரு ஸ்லிம்மான பெசல்ஸ் கொண்ட ஒரு வாட்ச் ஃபேஸ் இது. கம்ப்ளீட்லி 5 ATM வாட்டர் ப்ரூஃபிங் கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணிக்குள்ளே முக்கி போட்டு நீங்கள் என்ன நேரத்துக்கு விளையாண்டாலும் இந்த வாட்சுக்கு எந்த டேமேஜும் வராது. ஃபுல்லி ஒரு சீல்டு பாடி, கம்ஃபர்டபுளான ஒரு வேர், அருமையான ஒரு டிசைன். இந்த ஓப்போ வாட்ச் ஃப்ரீல என்னென்ன அம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வாட்ச் ஃபேஸ். ஸோ இந்த வாட்ச் ஃபேஸை கஸ்டமைஸ் பண்ணி மாற்றிக்கிறதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த கூட வரக்கூடிய அப்ளிகேஷன் பற்றி பார்க்குறப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த மெயின் வாட்ச் ஃபேஸ்லேருந்து மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா மினி கண்ட்ரோல் சென்டர் இருக்குது. கீழே இருந்து மேலே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் மொபைல் ஃபோனில் வர நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இங்கே பார்த்துக்கலாம். அதே மாதிரி உங்கள் மொபைல் ஃபோன்லேருந்து வர காலோடைய நோட்டிஃபிகேஷனும் இந்த வாட்சில் வரும். ஸோ இந்த வாட்சில் கால் பேசுறதுக்கான வசதிகள்லாம் கிடையாது. கால் பேசுறதுக்காக ஒரு வாட்ச் தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை இப்போயே அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே கண்டினியூ பண்ணி பார்க்காதீங்க. இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் ப்ளஸ் ஃபிட்னஸ் ஓரியன்ட் வாட்ச். ஸோ ஃபிட்னஸ்க்காக என்னென்ன அம்சங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வாட்சோடைய ஃபேஸ்லேருந்து இந்த பக்கம் ஸ்வைப் பண்ணோம்னா உங்களுடைய இன்றைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸாக கொடுத்துட்றாங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்க்குறப்போ ரொம்ப இன்டெப்த்தான அனாலிசிஸ், கிராஃப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாட்ச்லேயே நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்குது. திருப்பி ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா ஸ்லீப் ட்ராக்கர். இப்போ நைட்டு 10 மணி ஆறதுனால டைம் டு ஸ்லீப் அப்படிங்கிற ஒரு ரிமைண்டரும் வருது. ஹார்ட் ரேட் மானிட்டருக்கான மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நான் இது வரைக்கும் யூஸ் பண்ண ஃபிட்னஸ் வாட்ச்லேயே இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அக்யூரேட் ஹார்ட் ரேட் மெஷர்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு வாட்ச் இது. ஹார்ட் ரேட் மட்டும் இல்லை, SpO2மே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அக்யூரேட்டாகவே இருக்குது. பட் எதுவாக இருந்தாலும் இது வந்து மெடிக்கல் கிரேட் எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது. உங்களுக்கு மெடிக்கல் டிஸ்டன்ஸ் எதாவது எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வேல்யூஸ்க்குலாம் நீங்கள் அதுக்கான தனி எக்யூப்மெண்ட் நீங்கள் வாங்குறது நல்லது. ஸோ விஜெட்ஸ்லாம் அவ்வளோதான். இந்த சைட்லேருந்து இங்கே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா இந்த வாட்ச் ஸ்ட்ராப்பில் என்னென்ன அம்சங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு அப்ளிகேஷனுடைய லிஸ்ட் மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். எக்ஸசைஸ், இந்த எக்ஸசைஸ் விஷயங்களில் ரொம்ப ஒரு 100க்கும் மேற்பட்ட எக்ஸசைஸை நீங்கள் ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராக்டிக்கலாக நீங்கள் தினமும் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் இருக்குது. உதாரணத்துக்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைஸ், அப்புறம் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸ், செஸ்ட் எக்ஸசைஸ், லோயர் லிம்ப், அப்பர் லிம்ப், இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டுக்கும் நீங்கள் ஒவ்வொரு நாள் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறப்போ அதை அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா இந்த 5 மினிட் எக்ஸசைஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு இமேஜ் மாதிரி ஒரு கிஃப் அனிமேஷன் மாதிரி வருது. ஸோ இந்த கிஃப் அனிமேஷனில் ஒரு 8 மூமெண்ட் நீங்கள் 1 மணி நேரம் உட்கார்ந்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெச் பண்ணி உங்களுடைய ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு 8 மூமெண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. அது இதை வாட்சை பார்த்துக்கிட்டே நீங்கள் பண்ணலாம். கூடவே அது ட்ராக்கும் பண்ணுது. இது எந்த வாட்ச்லையும் இது வரைக்கும் இந்த மாதிரி பிக்சர் நான் பார்த்தது கிடையாது. சரி, இது மட்டும் இல்லை, இப்போது ரன்னிங் எக்ஸசைஸ் இருக்குது, மேரத்தான் ரன்னிங்லாம் இருக்குது. அது வந்து நிறைய வாட்ச் நம்ம பார்த்துருக்கோம். இதில் வந்து ரன்னிங் கோர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ரன்னிங் கோர்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய ரன்னிங் ட்ரைனிங் ஃப்ரெண்டு மாதிரி. ரன்னிங் ப்ராக்டிஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்றாப்புல அது வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும். ரன்னிங் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரைனிங், ஒரு நல்ல ஒரு ட்ரைனிங் ஃப்ரெண்டு மாதிரி இது ஆக்ட் ஆகுது. இது தவிர சைக்கிளிங் இருக்குது, ஸ்விம்மிங் இருக்குது. பட் இந்த வாட்சில் வந்து ஜிபிஎஸ் கிடையாது. சைக்கிளிங்லாம் பண்ணுறப்போ உங்கள் மொபைல் ஃபோனையும் கூட கொண்டு போயிட்டீங்கன்னா அதுலேருந்து ஜிபிஎஸ் எடுத்துக்கிட்டு ஜிபிஎஸ் ஆக்டிவிட்டி பண்ணுது. இந்த மாதிரி ஜிபிஎஸ் ட்ராக் பண்ணுற இந்த வாட்ச் இருக்கக்கூடிய அந்த அக்யூரசி
அக்யூரசி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சுமாராக தான் இருக்குது. ஏன்னா மொபைலோட ரெகுலராக கனெக்டிவிட்டியில் இருக்கணும். மொபைல் இருந்து ஜிபிஎஸ் கோஆர்டினேட்ஸை ரெகுலராக இந்த வாட்சுக்கு பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இது வந்து டிபெண்டபிளாக இல்லாதனால ஜிபிஎஸ் அக்யூரசிக்கு இந்த வாட்ச் நீங்கள் வாங்காதீங்க. பட் நீங்கள் வாக்கிங் போகிறப்போ ரன்னிங் போகிறப்போலாம் மொபைல் ஃபோனை எடுத்துகிட்டு போகாட்டியும் பரவாயில்ல, ஜிபிஎஸ் இல்லாமல் அவுட்டோர் ஆக்டிவிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது. பீடோமீட்டர்லேயே நான் இது வரைக்கும் பார்த்ததுலேயே 90 to 95% அக்யூரேசியாக இருக்கக்கூடிய ஒரு பீடோமீட்டர் இதுதான். சில பேர் அவங்க மொட்டை மாடியில எல்லாம் வாக்கிங் போவாங்க, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் ஒர்க் ஆகாது. தோ அது வந்து அவுட்டோர் ஆக்டிவிட்டியாக இருந்தாலுமே, அது அவங்க ஜிபிஎஸ் வாட்சே கையில் கட்டியிருந்தாலுமே ஒரு சின்ன இடத்துல அவங்க சுற்றி சுற்றி வாக்கிங் போகிறதுனால அது வந்து ஜிபிஎஸ்ல ஒழுங்காக ட்ராக் ஆகுது. ஆனால் அந்த மாதிரி இடங்கள்ல இந்த வாட்ச் நம்ம கையில் கட்டியிருந்தோம் அப்படின்னா இதோடைய பீடோமீட்டரோட அக்யூரசியே 90 to 95% இருக்கிறதுனால உங்களுக்கு அக்யூரேட்டான ட்ராக்கிங் கிடைக்குது. இது தவிர எக்ஸசைஸ் லாக் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த வாட்ச் வச்சு நீங்கள் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வாட்ச் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்றிதழ் இது. நிறைய ஆக்டிவிட்டீஸ், விதவிதமான ஆக்டிவிட்டீஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் போட்டு நான் ட்ரை பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ஸ்லீப் ட்ராக்கிங் இருக்குது. ஸோ நார்மலாக ஒரு வாட்சில் நம்ம ஸ்லீப் ட்ராக்கிங் பார்த்துருக்கோம். பட் இவங்க வந்து ஒரு படி மேலே போய் நம்ம கொரட்டை விடுறதை வந்து ட்ராக் பண்ணுறாங்க. அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, கூடவே அந்த மொபைல் ஃபோனையும் நீங்கள் பக்கத்தை வச்சுட்டு நீங்கள் தூங்கினீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ மொபைல் ஃபோனுக்கும் இந்த வாட்சுக்கும் சேர்ந்து ஒரு சிங்க் ஆகி உங்களுடைய ஹார்ட் ரேட்டு, SpO2 அப்புறம் ப்ளஸ் கொரட்டை விடுற சவுண்டு எல்லாத்தையும் ஒரு மாதிரி சிங்க் ஆகி ரெக்கார்ட் பண்ணி மறுநாள் காலையில் எந்திரிக்கிறப்போ எதுக்கு நம்ம கொரட்டை விட்டுருக்கோம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி கொடுக்குமா. என்னால் செக் பண்ண முடியல, ஏன்னா நான் கொரட்டை விடுறது கிடையாது. ப்ளஸ் நான் எப்போயுமே தூங்குற ஏரியாவுக்கு மொபைல் ஃபோனே கொண்டு போகிறது கிடையாது. இது தவிர இதில் SpO2 பார்க்கலாம், ஹார்ட் ரேட் இருக்குது, டெய்லி ஆக்டிவிட்டீஸ், வெதர், டைமர், அலாம், ஸ்டாப் வாட்ச், ட்ரிங்கிங் வாட்டர் ரிமைண்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. கேமரா கண்ட்ரோல் இருக்குது, மியூசிக் கண்ட்ரோல் இருக்குது, ஃப்ளாஷ் லைட் இருக்குது, ஃபைண்ட் மை ஃபோன், இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்க்ரீன் டிஸ்பிளேல பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு AMOLED பேனல், 1.64 இன்ச் AMOLED பேனல் இது. இதில் வந்து ஆட்டோமேட்டிக் பிரைட்னஸ் இருக்குது. ஸோ லைட் சென்சர் வச்சு உங்களுடைய சூழ்நிலையோடைய பிரைட்னஸுக்கு ஏற்றாப்புல இந்த வாட்சோட பிரைட்னஸும் அட்ஜஸ்ட் ஆகிக்குது. டிஸ்பிளேயோடைய பிரைட்னஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. அவுட்டோர் கண்டிஷன்ஸில் முக்கியமாக பார்க்குறப்போ எழுத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்கு. வாட்சோடைய பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்றது 14 days. என்னுடைய யூசேஜில் நான் ஃபுல்லாக 24 hours கையில் கட்டிக்கிட்டு எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் எனேபிள் பண்ணிட்டு டெய்லி ஒரு 1 hourலேருந்து ஒரு 1/2 hour அட்லீஸ்ட் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுறதுனால எனக்கு ஒரு 7 days to 8 days பேட்டரி லைஃப் கிடைக்குது. சரி, இப்போ இந்த வாட்ச் கூட வர இந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஹேட் ஹெல்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைல்லாம் போட்டு இந்த வாட்ச் நீங்கள் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் இந்த அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருது. என்னுடைய ஸ்லீப் ட்ராக்கிங்கான எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வந்துடுது. ஸோ இப்போ நான் அந்த வாட்ச் ஃபேஸ் பற்றி நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ எக்கச்சக்கமான வாட்ச் ஃபேஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நிறைய வாட்ச் ஃபேஸ் இருக்குது. இதிலெல்லாம் எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி உங்களில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பட் எக்ஸ்ட்ராவாக இதில் இருக்க எதுவுமே உங்களுக்கு பிடிக்கலன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் உங்கள் வாட்ச் ஃபேஸை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா AI அவுட்ஃபிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ எடுத்து இல்லை நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை ஒரு ஃபோட்டோ எடுத்து அதுக்கேற்றாப்புல மேட்சிங் பண்ணி ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணுது. இப்போது நம்ம ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணுவோம். இப்போ சும்மா பக்கத்தில் இருக்க ஒரு புல்லை ஃபோட்டோ எடுத்தேன், அதுக்கேற்றாப்புல பார்த்தீங்கன்னா எல்லாம் க்ரீன் கலரில் புல்லு மாதிரியே டிசைன்ஸ்லாம் வந்துடுது. ஸோ இது உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு வாட்ச் ஃபேஸ் வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இவ்வளோ பிக்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்சில் 5,999 rupeesக்கு நீங்கள் வந்து ஒரு ஃபிட்னஸ் வாட்ச் தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு ஆப்ஷன் இந்த ஓப்போனுடைய வாட்ச் ஃப்ரீ. இதில் ஏதாச்சும் நெகட்டிவ் பாயிண்ட் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப நம்ம கண்டுபிடிச்சு பார்த்தோம் அப்படின்னா இதில் ஜிபிஎஸ் அவங்க கொடுத்துருக்கலாம். பட் ஜிபிஎஸ் கொடுத்துட்டாங்கன்னா இதோட விலை இன்னுமே டபுள் இன்க்ரீஸ் ஆகிடும். இன்னொன்று ஏதாச்சும் காலிங் பிக்சர் இப்போ நிறைய பேர் விரும்புகிறாங்க, யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ விரும்பி கேட்குறாங்க. ஸோ அதையும் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் அதை கொடுத்தாங்கன்னா 5 ATM வாட்டர் ப்ரூஃபிங் அவங்களால கொடுக்க முடியாது. இந்த விலையிலேன்னு இல்லை, இதை விட கம்மியான விலையில கூட ஜிபிஎஸ் வாட்ச்லாம் அவைலபிளாக இருக்கே அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். ஆனால் இந்த வாட்சில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணிருக்கக்கூடிய சென்சர்ஸ் எல்லாமே அக்யூரேட்டாக இருக்குது. தரமான சென்சர்ஸ் யூஸ் பண்ணாலே கண்டிப்பாக காஸ்ட் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். அதனால தான் நான் இதோடைய விலை வந்து நியாயமான விலைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வாட்சில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் வச்சு பார்க்குறப்போ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபிட்னஸ் வாட்ச் ஆஃப் தி இயர் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் இந்த வாட்சை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அம்சங்கள் எல்லாமே உங்களுக்கே தெரியும். அவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் ஓப்போல இருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இது பெய்டு வீடியோ கிடையாது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் உங்ககிட்ட. ஸோ இதே மாதிரி பெய்டு வீடியோ அல்லாத நிறைய உண்மையான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பெய்டு அல்லாத ஒரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Get it.